Okay, now custom start string. You are given two strings, order and s. Order னு வருது, s னு வருது. All the characters in order are unique and were sorted in some custom order previously. So it is all the characters are unique, which means இதில் duplicates இருக்காது. அது ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்கு. We have to permutate the characters of s. Permutate அப்படின்னா permutationனாலே arrangement. அரேஞ்சுன்னு அர்த்தம். பெர்முட்னா அரேஞ்சுன்னு அர்த்தம். ஓகேவா? பெர்முடேஷன்னா அரேஞ்ச்மெண்ட், காம்பினேஷன்னா செலெக்ஷன். ஓகே, ஸோ வி ஹேவ் டு அரேஞ்ச் த ஸ்ட்ரிங் ஸோ தட் யூ மேட்ச் த ஆர்டர். த ஆர்டர் வாஸ் சார்ட்டட். இந்த ஆர்டர் எந்த ஆர்டரில் இருக்கோ அந்த மாதிரி ஆர்டரில் கொண்டு வரணும், அந்த லெட்டர்ஸ் மட்டும். மற்ற லெட்டர்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இங்கே சிபிஏ இருக்குன்னா இங்கேயும் சிபிஏ இருக்குது, அதாவது வேறு ஆர்டரில் இருக்குது. இந்த சிபிஏ மட்டும் ஆர்டரில் வரணும், அதுக்கப்புறம் டி எப்படி வேணால் வரலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் என்ன இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டி வந்துட்டு அப்புறம் சிபிஏ இருக்கலாம், இல்லை சிபிஏ நடுவில் கூட டி வரலாம், இல்லைனா சிபிஏ வந்துட்டு சிபிஇ அப்புறம் டி வந்து வரலாம், எப்படி வேணால் வரலாம். இல்லை சிபிஏ வந்துட்டு அப்புறம் டி வரலாம். ஓகே, சிபிஏ வந்துட்டு அப்புறம் டி வரலாம். ஸோ எப்படி வேணால் வரலாம். பட் இந்த ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி இதை மாற்றணும் நீನು. கரெக்டா? ஸோ இதுக்கு சிம்பிள் என்னென்னா ஜஸ்ட் கவுண்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஏ அப்புறம் டிஏன்னு வருது வச்சுக்கோ, டிஏபி அப்படின்னு வருது வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 2 தடவை வந்திருக்கு, பி 2 தடவை வந்திருக்கு, சி ஒரு தடவை வந்திருக்கு, டி ஒரு தடவை வந்திருக்கு, அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டேன். இதில் கவுண்ட் பண்ணுறேன். இதில் யூனிக் கிடையாது, இதில் தான் யூனிக்கு. யூனிக் ஆர்டர் ஆஸ் யூனிக் கேரக்டர்ஸ். இதில் யூனிக் நம்ம சொல்லவே இல்லை. இப்போ கவுண்ட் பண்ணிட்டேன். கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இல்லை கேரக்டரை பார்க்குறேன், அந்த கேரக்டர் இதில் இருக்குது அப்படின்னா தூக்கி இதில் போட்டுக்கிறேன், இந்த கவுண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். கரெக்டா? அதுக்கப்புறம் பி பார்க்குறேன். ஓகே, பி பார்த்துட்டு பி இருக்குது அப்படின்னா பியை போட்டுக்கிறேன், அப்புறம் அதை டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ரைட்? அப்புறம் ஏ பார்க்குறேன், ஏவை போட்டுட்டு ஏவை டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஹேஷ் மேப்பில் லூப் படித்து மீதி கேரக்டர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் போட்டு வந்துடுறேன். எத்தனை இருக்கோ அத்தனை போடுறேன். ஏபிடி போட்டுடுறேன். இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். அதே மாதிரி தானே இங்கேயும். இங்கே மாதிரி ஏபிசிடி இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேரக்டர் இந்த ஆர்டரில் வரணும். ஸோ ஏ ஒரு தடவை, பி ஒரு தடவை, சி வருது, டி வருது. இப்போ பி வருதா? ஓகே, பி வருது, பியை போட்டுக்கோ. சி வருதா? சியை போட்டுக்கோ. ஏ வருதா? ஏவை போட்டுக்கோ. ஓகே, ஓகே, ஏ போட்டுக்கோ. போட்ட இது எல்லாத்தையும் போட்ட நீನು. இந்த கவுண்டர்லாம் டிக்ரிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எஃப்பும் இல்லை, ஜியும் இல்லை. இருக்காத போடாத. ரைட்? அந்த கேரக்டர் வந்து இதில் இல்லைன்னா நீ போடக்கூடாது. அப்புறம் நீ மீதி என்ன இருக்குது? டி இருக்குது, அதை மட்டும் போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடு. ஓகே, ஸோ லெட்ஸ் கோட் தி சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா வி நீட் டு ஹாவ் கவுண்டர்ஸ். ஹவு மெனி கவுண்டர்ஸ் we should have 26 counters. ஓகே, ஒரு கேரக்டருக்கும் எத்தனை கவுண்டர்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே, okay, now we have to go through the second string. So for character c in character c in s dot to char array. ஸோ கேர் அரேயை மாற்றினா தான் நம்மளால் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். இப்போ அந்த கரஸ்பாண்டிங் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கவுண்டர் ஆஃப் என்ன இண்டெக்ஸ்? அந்த சி மைனஸ் லெட்டர் ஏ, அதுதான் கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் தட் கேரக்டர். அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடணும். ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து we have to traverse the we need to have a string builder, right? இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் போய் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து we need to have string builder. ஸ்ட்ரிங் பில்டரில்
இருக்கிறது கேரக்டர் தான். ஸோ அதனால் எஸ்பின்னு வச்சுப்போம். நியூ ஆஃப் ஸ்ட்ரிங் பில்டர். ரைட், ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் தான் இந்த நம்ம வந்து பாப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம we will loop around the character C, we will loop around the order string. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கேரக்டர் எடுக்கிறோம். இப்போ அந்த கேரக்டர் வந்து நம்ம கவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா இஃப் that character is present அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் கவுண்டர் ஆஃப் சி மைனஸ் லெட்டர் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா அப்போ கவுண்டர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த கேரக்டர் கொண்டு போய் என்னுடைய இதில் ஆட் பண்ணிடணும். என்னோடய ஸ்ட்ரிங்கில் போய் அந்த கேரக்டரை ஆட் பண்ணிடணும். அப்புறம் அந்த கரஸ்பாண்டிங் கவுண்டரை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ரைட், இப்போ வந்து என்னென்னா நம்ம இப்போ சி பார்க்குறோன்னா சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை போய் நம்ம ஒரு புது ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணிட்டே வந்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? ரைட், இப்போ மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிற லெட்டர்ஸ் ஆட் பண்ணுறது தான் ஸோ இப்போ எல்லா கேரக்டரையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற லெட்டர்ஸை ஆட் பண்ணணும். மீதி என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம we have to loop through all the index, right? எந்தெந்த இண்டெக்ஸ்லலாம் இருக்குதோ. ஓகே, ஸோ அப்போ வந்து we just need to loop over all the index, கரெக்டா? அந்த இண்டெக்ஸில் கவுண்ட் இருந்தால் அந்த கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் 0 to 25 இண்டெக்ஸ் தான் நம்ம லூப் பண்ணணும். ஸோ ஃபார் int I is equal to 0, I less than 26 எல்லா இண்டெக்ஸும் லூப் பண்ணுறோம். I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ அதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அவ்வளோ வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ while counter of I அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டரை ஆட் பண்ணணும். ரைட்டா? ஸோ எஸ்பி டாட் அப்பண்ட் அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் என்ன? அந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒரு லெட்டர் ஏ. ஓகே, இப்போ வந்து அந்த கவுண்டரை மைனஸ் பண்ணணும். ஆட் பண்ணணும், கவுண்டரை மைனஸ் பண்ணிடணும். ரைட், while counter not equal to 0. ரைட், ஸோ இப்போ சப்போஸ் அந்த லெட்டர் இல்லை அப்படின்னா நம்ம ஆட் பண்ண மாட்டோம். கவுண்டர் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் இருக்கிற வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிட்டே வந்துடுறோம். ரைட், ஆர்டரில் ஒரு லெட்டர் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டரில் சின்னு ஒரு லெட்டர் எடுக்கிறோம். அது கரஸ்பாண்டிங் கவுண்டர் ஏற்கனவே இதில் கவுண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் போய் ரிசல்ட்டை அப்டேட் பண்ணிட்டே வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் கவுண்டரில் மீதி ஏதாவது லெஃப்ட் ஆயிருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அப்பன் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்ட்ரிங்கில். ஃபைனலாக ஐ ஜஸ்ட் நீட் டு ரிட்டர்ன் என்னுடைய ஸ்ட்ரிங் பில்டர் டாட் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கொடுத்தா எனக்கு ஸ்ட்ரிங்காக கொடுத்துரும். ரைட், நோ லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேக்யூஇபின்னு வரணும். ஸோ கேக்யூஇபி வருது, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற லெட்டர் வருது. ஆனால் எக்ஸ்பெக்டட் என்னென்னா கேக்யூக்கு அப்புறம் எத்தனை வாட்டி வந்திருக்குதோ அத்தனை வாட்டி வந்துடணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பி வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டட் ஆகுது. ஸோ அதனால் இது லாங் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா அதை நம்ம ஒரு வாட்டி தான் போடுறோம்.
ஸோ ஒரு கேரக்டர் வந்திருக்குன்னா, இப்ப இந்த இடத்துல 2 கேரக்டர் வந்திருக்குது. 2 வந்திருக்குது. அதனால ஒரு வாட்டி பார்த்தாலே, இங்க எத்தனை வந்திருக்கோ அத்தனை ஈயும் போட்டுடணும். ஸோ அப்ப இந்த இடத்துல இஃப்க்கு பதிலா ஒரு வைல் போடணும். அப்படி போட்டோம்னா, ஓகே. நவ் ஆல் தட் இஸ் கேஸ் பாஸ்ட்.